தான் வந்து ஸ்டிக்கர் ரெடி பார்ட் 3. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி கிருன்னு இருந்ததுனால நான் வந்து பார்ட் 3 பார்ட் 2 வச்சேன். அப்போ இந்த கேர்ளை நம்ம கட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த கேர்ளை இப்போ நம்ம நேனோ டேப் ஒட்டிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொன்னேன், கம் போடணும். புர்ரா 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 புர்ரா. நீங்கள் கம்மியாகவே கம் யூஸ் பண்ணுங்க. கம்மை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நேனோ டேப்பில் அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒட்டி விட்டுப்போம். வந்து இதையும் நம்ம வந்து அந்த நேனோ டேப்போட நல்லா அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டாச்சு. இதையும் நம்ம இந்த இடத்துல மாட்டி இப்படி வச்சு விட்டுக்கலாம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவங்க மட்டும் ஈஸியாக முடிச்சு விட்டுருலாம். பார்ட் 3யோட அந்த ஸ்டிக்கர் கேம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி கிருகிருன்னு தலைவலிக்குது. அதனால தான் நான் வந்து பார்ட் 3 வரை வந்திருக்கேன். பாருங்க, பாய் ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த ஸ்டூடெண்ட் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து கம் வச்சு அப்ளை பண்ணிட்டுருக்கலாம். வந்து அந்த பாய் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் நேனோ டேப்லேயே திரும்பி ஒட்டணும்னு உங்களுக்கே தெரியும்.
தானண்ணா தானண்ணா மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனம்மா ஏற்றி வச்ச குங்குமம்மா பாதேனே கண்ணால கேடேன்னு ஒன்ன போலாக்கி வச்சு கிண்டுமா தூக்கி வச்சு கொண்டுமா மண்ணம்மா கேட்குறியே பேச்சு நல்லா இல்லை சிங்காரி கொஞ்சம் சிக்காம எடுத்தா கத்தோட சிக்க வச்சா ரிங்கா ரிங்கா மண்ணாதி மண்ணெல்லாம் பின்னாடி ஒன்று என்னாண்டம் கிண்ணா தங்கா தங்கா சுராத போதையா சுராத போதை இதையே கிச்சா கிச்சா மல்லம்மா என்ன தள்ளிக்க தள்ளி விட்டா தானண்ணா மண்ணம்மா தேய்ச்சி விட்டா சந்தனம்மா ஏற்றி வச்ச குங்குமம்மா பாதேனே கண்ணால கேட்டு ஒன்ன போல நீங்க பாருங்க இப்போ அவனே ஸ்டிக் பண்ணியாச்சு நான் ஒரு இது வேற பேப்பர் தொட தாங்க முடியல உயிரென்று உன்னையார ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் உயிரென்று உன்னை ஓனா விட மாட்டேன் உயிரென்று உன்னை ஓன மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல அவன் வந்து ரெடி ஆயிட்டான். இப்போ வந்து லாஸ்ட் ஒன் மெம்பர் தான் இருக்காங்க. அதனால நமக்கு வந்து இந்த பாட்டிலே முடிச்சுட்ருவோம். இது வேறங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவனை இங்கே கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரே ஒருத்தவன் தான் இருக்கான், அவனையும் முடிச்சு விட்ருவோம். கதையை முடிச்சு விட்ருவான்ல, அந்த டிராயிங்கை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாய் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துருவோம். நான் ஒரே ஒரு செகண்டில் இதை டக்குன்ட்டு முடிச்சு உங்ககிட்ட காமிச்சிட்டா எனக்கு வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணும், ஓகேவா? இப்போ நான் ஒரே ஒரு செகண்டில் முடிச்சு காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? எப்படி நான் சொன்ன மாதிரியே ஒரே செகண்டில் வெட்டிட்டேன்னா இப்போ நம்ம கம்மை போட்டு என்ன டேபிளில் ஒட்டிடலாம். அவ்வளோதான். இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த கம் தேவைப்படாது. மல்லம்மா என்ன நீயும் தள்ளிக்கா தள்ளி விட்ட தானண்ணா மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனம்மா ஏற்றி வச்ச என்னதுன்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பார்த்தேன்னு கமெண்ட், கேட்டேன்னு கமெண்ட். நான் பிளாங்காக ஒரு இடத்துல நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வந்து பிரதீப்பை பிடிக்கும்னு நான் நம்புவேன். அவ்வளோதான். இப்போ கம்ரா ரெடி. இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து ஷேப்பாக கட் பண்ண போகிறோம்.
ஒட்டிக்கிட்டு கையில் இதுதான் அதில் இருக்க பிரச்சனை. தானன்னா நேனோ டேப்பர் அப்போ சும்மா வந்து சின்ன பீஸாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி எக்ஸாம்பிளுக்காக எப்படி யூஸ் பண்ணேன் நான் ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்ப்பேன். இப்போ வந்து இது ஒரு ஸ்டிக்கர் இங்கே ஒட்டியிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த 2 லேயர் இருக்கும் இல்லையா, அதில் அந்த பேப்பர் லேயரை வந்து இப்படி பிடிச்சி ஏற்றிங்கன்னா இது வந்துடும். இப்போ வந்து நேனோ டேப்பர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இடையே ஒட்டி விட்டுக்கலாம் எங்கேயாச்சும். ரொம்ப குஷியா இருக்கு. நான் வந்து ரொம்ப நாளா கழிச்சு வந்து ஸ்டிக்கர் செய்யறதுனால எனக்கு ரொம்பவே குஷியா இருக்கு. இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வைக்க ஒரு பேப்பர் வேணும் இல்லையா, நம்ம அப்புறமா ரெடி பண்ணுவோம். நம்மகிட்ட தான் மீதி இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, நானா டேப் சரி மாதிரி வந்துச்சுங்க. இருங்க, சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கடிச்சிடவே கூடாது, இதை ரொம்பவே பாய்ச்சன். நான் கடிக்கவே இல்லை பாருங்க. நான் வந்து ஒரு பால் மாதிரி சுருட்டி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த நேனோ டேப் நம்மளுக்கு யூஸே ஆகாது.
நான் வந்து ஒரு கியூட்டான இது பண்ணேன். நம்ம ஒரு கையை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரெண்டாவது கையை அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்போ கட் பண்ணால் தான் அது வந்து ஒரிஜினல் சிசர் மாதிரியே இருக்கும். இல்லாட்டி ஏதாவது டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சு டூப்ளிகேட் நம்மளே செஞ்சது அப்படின்ட்டு தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வந்து இன்னும் ஸ்டிக்கருக்கு ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, டீச்சர் ஸ்டிக்கரும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டிக்கரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் ஸ்டிக்கர், அதாவது இந்த ஸ்டிக்கர் தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி அழகாக இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க, அப்போ தான் ஒரிஜினல் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இன்னொரு ஸ்டிக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டிக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 ஸ்டிக்கர் இருக்கு.
ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் இப்ப பாருங்க நான் காணா போயிடுவா. இப்ப பாருங்க நான் வந்துட்டேன். அந்த கேர்ளை கட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் ஸ்கூல் போகிறனால ஸ்கூல் டிசைனில் ஸ்டிக்கர் செய்வோம் அப்படின்னு எனக்கு பிடிச்ச இதில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரியே நான் சொல்கிறேன். ஃபாலோ பை ஸ்டெப்ஸராக இது பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டெப்ஸும் ஒரு தடவை கிளியராக சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து பேப்பரில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ட்ரா பண்ணி கலர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதை கட் பண்ணிட்டு நேராக டேபிளில் ஒட்டி விட்டு அப்புறம் அதை இதோட ஷேப்பு கட் பண்ணால் அவ்வளோதான் ஸ்டிக்கர் ரெடி. சொல்ல ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அந்த கட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த ஸ்டிக்கரும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான், அதாவது இந்த ஸ்டிக்கர் தான் இப்போ ரெடி பண்ணணும் நம்மளுக்கு. அவ்வளோதான், எல்லா ஸ்டிக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லா ஸ்டிக்கரையும் பார்க்கலாமா? இப்போ எல்லா ஸ்டிக்கரையும் பார்க்க போறீங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜோடி ஜோடியாக காட்டுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க மூணு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க டீச்சர். பாய். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.